கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவனத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். உபவாச நாட்களிலே லெந்து காலத்திலே எத்தனையோ தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. சீர் பொருந்த இரவனத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உபவாச நாட்களிலே எந்தெந்த காரியத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் சீர் பொருந்த வேண்டும். 1 யோவான் 4 அதிகாரம் 7 முதல் 10 ஆகிய வசனங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். இன்னைக்கு இரவு நேரத்திலே இந்த வேத பகுதி நாம் தியானிக்கும் போது தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ள தேவன் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தார்? தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு கிஃப்டா கொடுத்துட்டார். அவரை நாம் விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு என்னெல்லாம் எப்படிலாம் வாழ சொன்னாரோ அந்த வழியில நம்ம வாழும்போது நமக்கு நித்திய ஜீவன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வழியில ஒரு மனுஷன் நடக்கும்போது அந்த வழி உண்மையான வழியா இருக்கு. அந்த வழியினுடைய முடிவு நித்திய ஜீவனுக்குள்ள போகுது. இப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன வேணும், என்ன கிஃப்ட் வேணும், நமக்கு என்ன பெஸ்டான கிஃப்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, கிஃப்ட்னாலே இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கிஃப்ட் தந்தாரு அப்படின்னா நித்திய ஜீவன் கிஃப்ட் தந்தாரு. அந்த கிஃப்டுக்குள்ள நம்ம உள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி, அதுக்கு ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசல் வழியா போனா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். இப்ப இந்த பூமியில வாழ்ற காலத்திலே நம்ம இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம வாழ்றோம். நம்ம குடும்பங்கள் பாதுகாக்கப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது, விடுதலையாக்கப்படுகிறது. பரிபூர்ணமாக நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை சில குடும்பத்திலே என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தட்டுப்பாடுகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், கண்ணீர் வாழ்க்கை, உபத்திரங்கள், பாடுகள் சொல்லி நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம இப்படி சொல்லிட்டு இருப்போம், நாளைக்கு பார்த்தா வேற சொல்லிட்டு இருப்போம். இப்போ என் வாழ்க்கையில் உள்ள சில காரியங்கள் சொல்றேன், டக்குன்னு சொல்றேன், அது ஈஸியா புரிந்து கொள்ள ஈஸியா இருக்கும். நான் சின்ன வயசுலேயே சர்ச்சுக்கு போன பையன்தான், ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சில் மேரேஜ் முடிஞ்சது, வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. எல்லாரை போல நானும் சராசரி ஒரு மனுஷனா இஷ்டம் போல வாழ்ந்தேன், துன்மார்க்கனா வாழ்ந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். மனுஷனோட சத்தத்தை கேட்டு கொஞ்சம் மாந்திரிகம், கொஞ்சம் விற்கிறதுக்கெல்லாம் பணம் கொடுத்தேன். அது பார்த்தா ஒரு 13 லட்சமே வெயிட். 1 ரூபா 2 ரூபாயில் 13 லட்சம். சரி, லட்சக்கணக்காக கடனில் இருக்கும்போது, கண்ணீரோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு கடனில் இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். மனம் திரும்ப ஆரம்பித்தேன். என்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். என்னுடைய வியாதி, என்னுடைய பலவீனம், என்னுடைய துக்கம், என்னுடைய தலைமுறை சாபம், என்னுடைய மீறுதல், என்னுடைய துணிகரமான பாவங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், பாவம், அக்கிரம, சாபம் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்தார். அப்போ அவரை சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுதான் வழி,
இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன் என்று அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது என்னோட வாழ்க்கையில விடுதலை ஆக்கப்படுகிறேன். அடுத்த ஸ்டேஜ், இந்த பூமியில நம்ம வாழணும். பூமியில வாழும்போது வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கா? அப்ப அனுதினம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். அந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறோமா, அதை நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். 7 நாளுமே பாஸ்டர் சொல்ல மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், நமக்கு அங்கே சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கும்போது கவனித்து கேட்கணும். செல்ஃபோன் அப்போ பார்க்கக்கூடாது. கையில் பைபிள் கொண்டு போகணும், பாட்டு புக்கு கொண்டு போகணும். சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது தேவனோட வார்த்தையை கேட்கணும், அதன்படி நடக்கிறதுக்கு தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். இப்போ இன்னைக்கு இரவு செய்தி என்ன அப்படின்னா, தேவன் அன்பாக இருக்கிறார். இப்போ என் இருதயத்துக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் அவருக்குள்ள நிலைத்திருக்க முடியும். இப்போ நிறைய குடும்பத்தில் இந்த கம்ப்ளைண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பல வருஷமாக சர்ச்சைக்கு போனால் கூட இருதயத்துக்குள்ளே கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், எரிச்சல், கோபம், மூர்க்கம், யார்கிட்டையாவது சண்டை போடணும். இவங்களாம் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவை யாவன அப்படின்னு சொல்லி ஒரு 17 லிஸ்ட் வரும். இப்ப நிறைய குடும்பத்துல எது உள்ள கிடக்கு அப்படின்னா, மாம்சத்தினுடைய கிரியை வெளியரங்கமா இருக்கு. கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாச்சு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையிலே யாரு ஒரு குடும்பம் நிலைத்திருக்கோ அவங்க தான் ஆவியில வளர முடியும். இப்போ என் வாழ்க்கையில் உள்ள காரியத்தை நான் சின்ன வயசுலேருந்து நான் அப்படி லைட்டாக சொல்லிட்டு வந்தேன். நான் 2015 தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் இயேசு சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். நானும் 2016 40 நாள் உபவாசம் இருந்து இதனோட சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். வீட்டில் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு 40 நாள், அப்போ நான் வேலை இல்லாமல் இருந்தேன், வியாபாரத்தில் நஷ்டம், கடன் பிரச்சனை இருந்தேன், நிந்தைகள் அவமானத்தோடு இருந்தேன். 40 நாள் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் ஃபுல்லாக பாஸ்டிங் போட்டேன். வீட்டுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதை மட்டும் போய் வாங்கி கொடுப்பேன். நானும் மனைவியும் குடும்பமாக டெய்லி ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற நேரம் பாஸ்டிங் போட்டிருந்தோம். அந்த பாஸ்டிங்கில் இருக்கும்போதே தேவன் அபிஷேகம் பண்ணினார், சாவி கொடுத்தாரு, ஊழியத்துக்கு அழைச்சாரு. கர்த்தருடைய கிருபையால 2026. அப்போ அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். அவருக்கு நான் கீழ்ப்படிந்து வாழணும். எங்கெல்லாம் நம்ம கர்த்தருடைய வார்த்தை விட்டு மீறுறோமோ, இந்த உபவாச நாட்களிலே நம்ம என்ன தர்ம யோசித்து பார்க்கணும். நமக்குள்ளே தேவ அன்பு எப்படி இருக்கு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்தார்ப்பா. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நமக்குள்ள அந்த அன்பு இருக்கா? இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில் அன்பு மட்டும் காணும். சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான், ஆனா அன்பை மட்டும் காணும். இப்ப அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஒரு குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை சரி செய்து கொள்ள முடியும். வண்டி வேகமா ஓட்டுறேன், உடனே பின்னாடி யாராவது உட்காந்துருந்தா சொல்லுவாங்க, வண்டி வேகமா ஓட்டுறீங்க. இப்ப என் வண்டியில மனைவி பின்னாடி உட்காந்துருப்பேன், வேகமா போறீங்க அப்படின்னு குறைச்சிடுவேன். அப்ப நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஃபேமிலியில் ஆள் இருப்பாங்க, நமக்கு முழு நேர ஊழியம் கர்த்தருடைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பாஸ்டர் இருக்கிறாங்க, நீங்கள் போகிற சர்ச்சில் உள்ள மூப்பர் இருப்பாங்க. எல்லாரும் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது யாருடைய வார்த்தையும் கேட்கல. பல லட்சங்கள் நான் கடனில் கஷ்டப்பட்டேன். இது என் வாழ்க்கையில் உள்ள உண்மை காரியம். எல்லாம் நஷ்டப்பட்டு நடுரோட்டை நிற்கும் போது தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அதனால்
தேவன் அன்பா இருக்காரு, அவருடைய பிள்ளைகள் அன்பா இருக்கிறாங்களா? அன்பா இருக்கும்போது தான் பிசாசு வராது. சீசர் அப்படின்னாலே அன்பா இருப்பாங்க. இந்த கடைசி காலத்திலே எதை மட்டும் பார்க்க முடியலன்னா அன்பை மட்டும் பார்க்க முடியல, மற்றது எல்லாம் இருக்கு. தேவன் அன்பா இருக்கிறார். என் இருதயத்துக்குள்ள தேவன் இருக்கும்போது நான் எவ்வளோ அன்பா இருக்கணும், நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இப்போ சப்போஸ் இப்போ நான் உங்களை சொல்றேன், உங்க இருதயத்துக்குள்ள தேவன் இருக்கிறார் பார், பரிசுத்தமுள்ள தேவன் உங்க இருதயத்துக்குள்ள இருக்காரு. அவர் பேரு தேவன் அன்பா இருக்கிறார். அவர் வார்த்தையாகிய தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவன் உங்க இருதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா உங்க இருதயத்துக்குள்ள வேற எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான காரியம். இதை ஏன் உங்களுக்கு நான் அப்படியே சொல்லிட்டே வரேன் அப்படின்னா, இப்போ என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரையும் நான் உள்ள அப்படியே சில காரியங்கள் சொல்லிட்டு வருவேன். அது எதுக்கு அப்படின்னா, நிறைய புதுசா வரக்கூடிய ஆளுகளுக்கு புரியும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, ரொம்ப ஜெபிக்கல, ரொம்ப தேவனை தேடல. ஆனா கடன்ல கஷ்டப்படும்போது கையில பைபிள் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்குமா தெரியுது, நான் கர்த்தரை விட்டு வேற வழியில போயிட்டு இருக்கிறேன். அப்ப என்னோட வாழ்க்கையில வேற வழி, அந்த வழி நரகத்துக்கு நேரா போயிட்டு இருக்கு. அப்ப நான் மனம் திரும்பணும். அப்ப இந்த உபவாச நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ள தேவ அன்பு இருக்கா? இங்க நிறைய ஒரு இருதயத்துக்குள்ள தேவ அன்பை காணும். தேவ அன்பு இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஒருவேளை இன்னைக்கு இரவு நேரத்திலே உங்க குடும்பத்துல எல்லாரும் சமாதானமா இருக்கிறீங்களா? ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய வீட்டில் இப்போ அதை மட்டும்தான் காணும். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவுள், அப்படிதான் வசனமே ஆரம்பிக்கு. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவுள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவுள். இன்னைக்கு ஒரு வீட்டில் எதை மட்டும் இல்லை, அன்பு மட்டும்தான் இல்லை. ஆனா 40 நாள் பாஸ்டிங் கூட இருப்பாங்க. ஆனா என்ன இல்லை அப்படின்னா அன்பு மட்டும்தான் இல்லை. அப்ப பாஸ்டிங்ல இருக்கும்போது நமக்குள்ள எது அதிகமா பெருகணும் அப்படின்னா அன்பு நம்ம இதயத்துல ஊற்றப்படணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நிறைய குடும்பத்துல எது இல்லை அப்படின்னா அன்பு இல்லை. அன்பா இருந்தாதான்ப்பா நம்ம தேவனை அறிந்து கொள்ள முடியும். தேவன் அன்பாதான் இருக்கார். ஒரு மனுஷன் அன்பு கூர்ந்தால் நமக்குள்ள தேவன் இருக்கிறார்னு அர்த்தம். ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவுள், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப அன்பு கூறும்போது உங்க குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், உங்க வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன செய்ய மாட்டேங்காங்க, அன்பு கூற மாட்டேங்காங்க. கடமைக்கு அன்பு கூறணுங்கிறாங்க. வீட்டில் செட்டில் ஆகிறோம் அப்படிங்காங்க. உங்கள் வீட்டில் ஒரு 6 மாதம் தங்கணும், அதுக்கு பேர் அன்பு இல்லை. அன்புன்னு என்ன தெரியுமா? உண்மையா அன்பு கூறணும். ஒருவேளை ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், இல்லை அவங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு கையில் காசு இல்லாமல் இருக்கும், இல்லை சரீரத்தில் பலவீனமாக இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் பணம் தேவைப்படும். நிறைய பாயிண்ட் சொல்லலாம். இவன் நிறைய குடும்பத்தில் அன்பு கூறுங்க பேரில் ஐக்கியமாயி அப்புறம் அவங்களோட பழகி அப்புறம் வாழ்க்கை வம்பா போய் அப்படி மாட்டி கொள்றாங்க. அது கிடையாது. உண்மையா அன்பு கூறணும், செயல் அன்பு கூறணும். ஆனால் அந்நிய நுகத்துல போய் பிணைக்கப்பற்றக்கூடாது, சம்பந்தம் கலந்து கொள்ளக்கூடாது. அந்தகார கிரியா இருக்கு அப்படின்னா கடிந்து கொள்ளணும். ஏன்னா விக்கிரத்துல இருப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, மதுபான அடிமையில் இருப்பாங்க, நல்ல போதை அடிமையில் இருப்பாங்க, கஞ்சா பழக்கத்தில் இருப்பாங்க, விபச்சார அடிமையில் இருப்பாங்க, வேசித்தனத்தில் இருப்பாங்க, காம விகாரத்தில் இருப்பாங்க, துர்ரிச்சையில் இருப்பாங்க, துன்மார்க்கமாக வாழ்வாங்க, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தேவன் இல்லை அப்படிம்பாங்க. அந்த இடத்துல நம்ம அன்பு கூறணுமே தவிர அவங்களோட போய் சம்பந்தம் கலந்து கொள்ளக்கூடாது. இப்ப எங்க பிரச்சனை ஆரம்பிக்க அப்படின்னா, அன்பு கூறுறங்க பேர்ல அங்க போய் சம்பந்தம் கலந்து அப்புறம் வம்பா போய்
அப்புறம் அழிஞ்சு, அப்புறம் கெட்டு, அப்புறம் ஐயோ என் வாழ்க்கை போச்சு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அதனால் உபவாச நாட்களில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தருக்குள் இருந்தால் நமக்கு நித்திய ஜீவன். ஐயா என் வாழ்க்கை இஷ்டம் போல தாறுமாறாக இருக்குது, மனம் திரும்புறதுக்கு கிருபையின் காலம் தந்திருக்காரு. இந்த கிருபையின் காலத்தில் மனம் திரும்பல அப்படின்னா நித்திய ஆக்கினைக்குள்ள போயிடுவாங்க. நமக்கு நித்திய ஜீவன் தர்றதுக்கு தான் அந்த கிருபையின் காலம். கிருபையின் காலம் அப்படின்னா நித்திய ஜீவன் தருவேன் என்பது நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அப்போ எந்தெந்த காரியத்தில் சீர் பொருந்தணுமோ உபவாச நாட்கள் அழகா தேவன் ஒவ்வொரு குடும்பத்தோட பேசி கொண்டிருக்கிறார். இல்லை நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், நான் இஷ்டம் போல துன்மார்க்க நான் வாழ்வேன், ஒன்றும் செய்ய முடியாது. அநியாயம் செய்கிறோம், இன்னும் அநியாயம் செய்யணும்னு சொல்லி போட்டிருக்கு. அசுத்தமாக இருக்கணும், இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், அப்படியே பைபிளில் போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அழகா போட்டிருக்கு. நீதி செய்யறானா இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செய்யறானா இன்னும் அநீதி செய்யட்டும், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது. துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருந்தா தேவன் விட்டுருவாரா? பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவுள். அன்பா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு சட்டம். இந்த சட்டத்துக்கு எல்லாரும் உள்ள வந்து ஆகணும். சில குடும்பத்துல வீம்பு, வைராக்கியம், கசப்பு, எரிச்சல் இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு எப்படிதான் நிம்மதியா தூக்கம் வருதோ, இதெல்லாம் பேய். நைட்டு படுத்த தூக்கம்லாம் வராது. இருதயம் சுத்தமா இருக்கணும், மாசு இல்லாம இருக்கணும், சுத்தமா இருக்கணும். நைட்டு படுத்த நல்லா தூங்கணுமா, தரிசனம் பார்க்கணுமா, வரக்கூடிய காரியத்தை தேவன் வெளிப்படுத்தணுமா, உங்க இருதயத்துக்குள்ள தேவன் இருக்கணும். அன்பு கூறிய ஜனங்களுக்குள்ள தான் தேவன் இருப்பார். அதான் முக்கியம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஒருத்தனுக்குள்ள அன்பே இல்லை அப்படின்னா அவன் தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது, சான்ஸே கிடையாது. இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை. அதனால வாழ்க்கையெல்லாம் ஒரே தடவை தான். வாழ்ற வாழ்க்கை உண்மையா வாழ்ந்தா தேவன் நமக்குள்ள இருப்பார். இல்லை பிரதர் நான் இப்படியே இருக்கிறேன் பிரதர், நான் அன்புலாம் கூற மாட்டேன் பிரதர், அவங்க சரியில்லை பிரதர். யாருமே சரியா இருக்க மாட்டாங்க. நம்ம பரலோகத்துக்கு போகணும், நமக்கு பரலோகம் வேணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் எது தெரியுமா கஷ்டமா இருக்கு? அன்பு கூற கஷ்டமா இருக்கு. யார்கிட்ட? மாமியார்கிட்ட அன்பு கூற முடியல, மருமகள்கிட்ட அன்பு கூற முடியல, மருமகன்கிட்ட அன்பு கூற முடியல, பெற்ற தாயிட்ட அன்பு கூற முடியல. என்ன கணக்கு? தேவன் எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால நைட் நேரத்திலே வசனம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவுள். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அன்பு உள்ள எவனும் தேவனால் பிறந்து. அப்ப தேவனால் பிறந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்பா இருக்கணும். அன்பா இருக்கிறாங்கனாலே அவங்க தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார்கள். அன்பு இல்லை அப்படின்னா அவன் தேவனை அறியான். முடிஞ்சு வச்சு ஆன்சர். அடுத்தாப்புல தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தார்ல, அவராலே நாம் பிழைக்கும்படிக்கு. அப்ப அந்த பூமியில நம்ம பிழைக்கணும் அப்படின்னா ஒரே நாமம் தேவகுமாரன் கர்த்தரா இயேசு கிறிஸ்து, மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து நம்ம அறிக்கை பண்ணும்போது நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம். தேவகுமாரன் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நமக்கு சுகம், பலன், ஆரோக்கியம். இது இந்த கிஃப்ட் எல்லாம் எப்போ பிரதர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். ஒரு சிம்பிள், ஒரு டாக்குமெண்ட் வீட்டில் இருக்கு, அம்மா அப்பாக்குள்ள டாக்குமெண்ட் இல்லை, பூரிய சொத்து அப்படின்னா நம்ம உடனே
ஒரு லாயர்கிட்ட கொடுத்து படித்து பார்ப்போம். நமக்கு ஏதாவது கொஞ்சம் சொத்து இருக்கா, நமக்கு எதுவும் பூர்வீக சொத்து இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் படித்து பார்ப்போம் முதல்ல. அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப். ஒரு பைபிளை படித்தா என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ கிஃப்ட் இருக்கு அப்படின்னா அந்த பைபிளுக்குள்ள தான் இருக்கு. 1 கோடியில் 2 கோடியில் 1000 கோடியில் 5000 கோடியில் 10,000 கோடியில் ஒரு பரலோகமே நமக்கு கிஃப்டா இருக்கு. இதை விட்டுட்டு தான் அவ்வளோ செல்போன்ல உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கடன்ல கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கும்போது பல மணி நேரம் பைபிள் வாசித்து நான் ரொம்ப நிம்மதியா இருந்திருக்கேன். என் வாழ்க்கையிலே சந்தோஷம் எப்போ இருந்துச்சு அப்படின்னா, நான் பைபிள் கையில் எடுத்து வாசித்த நாட்கள் தான். நிறைய நாள் ராத்திரி உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து வாசித்துட்டு இருப்பேன். அந்த நேரம் இருக்கிற சமாதானம் எப்போதுமே எனக்கு மற்ற டயத்தில் இருக்காது. நான் எப்பமெல்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு வந்துக்கணும், அந்த வசனம் உள்ளே போயிட்டு இருக்கும்போது தான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு இருக்கிற மனுஷன் அடுத்த நாள் தேவன் ஜீவனை கொடுத்தா மட்டும்தான் உண்டு. காலம் கடைசியா இருக்கு. கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கோம். எதுக்கு? அடுத்தவன் சொத்தை கொள்ளையடிக்கவா? அடுத்தவன் குடும்பத்தை சபிக்கவா? கிடையாது. அன்பா இருக்கணுமா? இன்னைக்கு அன்பு கூற முடியல. ஏன்னா அவன் வீடு வாங்கிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அவன் நல்லா இருக்கான், அவன்கிட்ட ஏன் நான் பேசணும்? இல்லைன்னா அவன் கடன்காரனா போயிட்டான், அவன்கிட்ட நான் ஏன் பேசணும்? அவன் வேற எங்கேயோ போயிட்டான், நான் ஏன் பேசணும்? இப்படி மனுஷனுக்குள்ள நிறைய பிரிவினை. சர்ச்சுக்கு போனா கூட சர்ச்சில் கூட 2 குரூப்பாக இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு குரூப்பு, அந்த பக்கம் ஒரு குரூப். ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா அன்பு கூறணுமா? அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்ம மேல வைத்த அன்பு வெளிப்பட்டது. எப்படி? சொந்த குமாரனே நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். நம்ம பரலோகத்தில் இப்போ கூறுற அன்புலாம் நம்ம தேவைக்காக, வீட்டில் எனக்கு ஆசீர்வாதம் வேணும், இந்த வியாதி சரியாகணும், என் கடன் பிரச்சனை மாறணும், என் குடும்ப பிரச்சனை மாறணும், எனக்கு ஒரு கல்யாணம் வேணும், எனக்கு ஒரு பிள்ளை வேணும், எனக்கு தீர்காயுசு வேணும், நான் வீடு கட்டணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். இப்படி பல லிஸ்ட்டு நம்ம சைடில் உள்ள லிஸ்ட்லாம் ஒரு சின்ன சின்ன காரியமாக இருக்கும். ஆனால் பரலோகத்தில் உள்ள தேவன் தம்முடைய சொந்த குமாரனை தரும்போது அது எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கும் யோசித்து பாருங்களேன். நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைய ஒரு மாதம் வேலைக்கு அனுப்புகிறோம், சம்பளம் வரல. உடனே என்ன செய்வோம்? அடுத்த மாதம் என்ன செய்வோம்? அந்த வேலைக்கு போக வேண்டாம். கேட்டால் அந்த வேலையில் சம்பளம் வரல, இல்லை உனக்கு சம்பளம் தரல, இல்லை அப்புறம் ஏன் அங்கே போகணும் அப்படிம்போம். அப்படிதானே? இதானே உலக கணக்கு. ஆனால் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை எதுக்காக தந்தாரு? யாரும் கெட்டு போயிடக்கூடாதான். யாரும் கெட்டு போயிடக்கூடாதான். எல்லாரும் பரலோகத்துக்கு சேரணும். அப்போ எல்லாரும் பரலோகத்துக்கு சேரணும் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? அப்படின்னா ஒரு கிணத்துக்குள்ள கிடக்குறப்பா, அந்த கிணத்துக்குள்ள கிடக்க எனக்கு யாராவது தூக்கி எடுக்கணும். கிணறுன்னு என்ன தெரியுமா? அந்த பூமி தான் ஒரு கிணறு மாதிரி இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போகணும். அப்போ பரலோகத்துலேருந்து யாராவது இறங்கி நம்மளை தூக்கி எடுத்தால் மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போய் சேர முடியும். இல்லைன்னா இங்கேயே செத்து இங்கேயே அடக்கம் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் கிடையாது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் சொல்ற வழியில் நடப்பா, அது உண்மையான வழி, அது நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போயிடும். அழகா நம்மளுக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படியே புதிய ஏற்பாடு ஃபுல்லா அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு. செல்போன் பார்க்க நேரம் இருக்கு, டிவி பார்க்க நேரம் இருக்கு, ஃப்ரெண்டுகிட்ட போக பேச நேரம் இருக்கு. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. இந்த உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு.
ஏதாவது பிரச்சனைனா மட்டும் அந்தால ஓடி போய் ஜெபம் பண்றாங்க. அப்படி கிடையாது. என் இருதயம் எப்போதுமே பரலோகத்தை சார்ந்து இருக்கணும். எந்த ஒரு மனுஷனை சார்ந்தோ, இப்ப இந்த கடைசி காலத்துல கள்ள தீர்க்கதரிசி வேற, கள்ள ஓநாய்கள், அந்தி கிறிஸ்து வேலை பார்க்குறாங்க. சும்மா வாயை திறந்தாலே ஒன்லி டயலாக். முடிஞ்சா கையில பைபிள் எடுத்து வாசிங்க. சும்மா பாம்பை பார்த்தேன், பேயை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் உங்க வீட்டுக்குள்ள பேய் வராது, பிசாசு வராது. சிம்பிளா சொல்லி தரேன். பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா பரிசுத்தம் உள்ள தேவன் உங்க கூட இருப்பார். நீங்க அன்பா இருந்தீங்கன்னா அன்பா இருக்கிற தேவன் உங்க இதயத்துக்குள்ள இருப்பார். அப்புறம் எப்படி பிசாசு வர முடியும்? இப்போ இந்த கடைசி காலத்துல அன்னைக்கு ஒரு குடும்பத்தை சந்திக்க தேவன் கிருபை செஞ்சார். குடும்பமா பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவங்க வீட்டில் ஒருத்தவங்க ப்ரேயர் பண்ணாங்களாம். அவங்க வீட்டுக்கு சில பாஸ்டர் எப்போ ப்ரேயர் பண்ணுவாங்களாம். அதில் ஒரு பாஸ்டரு, அது பாஸ்டரானு தெரில, ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணியிருக்காரு. உங்கள் வீட்டில் பாம்பு அங்கே இருக்குது, அந்த வசன போர்டு பின்னாடி பாம்பு இருக்குது, இந்த உள்ள அந்த இடத்துல பாம்பு ஓடுது, அங்கே ஓடுது, இங்கே ஓடுதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஊழியக்காரர் வீட்டிலேருந்து வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை. வீட்டுக்குள்ளே புருஷன் முன்னாடி சண்டை. இனிமேல் நான் அவங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லி. எதுக்கு? ஒரு ஊழியக்காரன் வீட்டில் ஜெபம் பண்ணுனா பாம்பு இருக்கு, அங்கே இருக்கு, இங்கே இருக்குன்னு சொல்லி அந்த குடும்பத்தை பிரிவினை கொண்டு வந்திருக்கான். அவன் அந்தி கிறிஸ்து. பாம்பு இருக்குன்னா வேற என்ன போட்டும், ஜெபம் பண்ணி அழிக்கதானே ஊழியக்காரங்க. சொல்றதுக்கு என்ன ஊழியக்காரங்க? இப்போ இந்த கடைசி காலத்தில் சும்மா அங்கே பாம்பு இருக்கு, இங்கே பாம்பு இருக்கு, அது எல்லாம் பேய். அந்தி கிறிஸ்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ப்பத்தின் ஆவிகள். சர்ப்பம் அவங்களுக்குள்ள இருக்கு, அதனால அங்க சர்ப்பம் இருக்கு, இங்க சர்ப்பம்னு சொல்லி டயலாக் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆன்லைன்ல கூட நிறைய சர்ப்பத்தை விரட்டுற மாதிரி அப்படியே காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது சமாதானம். உங்க இருதயத்துக்குள்ளே தேவன் இருக்கணும் அப்படின்னா அன்பு கூறணும். இது ஃபார்முலா. பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா பரிசுத்தம் உள்ள தேவன் உங்க இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுவார். மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் போது, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் போது உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துருவார். சத்தியம் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தெரிய மாட்டேங்குது. நான் கடன்ல கஷ்டப்பட்டேன், மாந்திரியத்துல கஷ்டப்பட்டேன், விக்கிரத்துல கஷ்டப்பட்டேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போதே மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் பாவி, என்னுடைய பாவத்தை மன்னிங்க. மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அது இதுவே. அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. அந்த ஆவியை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? சும்மா சர்ப்பத்தை பார்த்தேன், பாம்பை பார்த்தேன், பேயை பார்த்தேன்னு சொல்லி சும்மா எப்ப பார்த்தாலும் இதை மட்டுமே சொல்லி சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. மனுஷனை பயங்காட்டி பணத்தை பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. கள்ள ஓநாய்கள். அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அங்க இருக்கு. அந்த மாதிரி இடத்துல போய் யாராவது ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல நிம்மதியா இருக்க, சமாதானமே இருக்கு. உங்க வாழ்க்கையில அப்புறம் குடும்பமே பிரிஞ்சு போயிடும். அதனால நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்களோ அந்த சர்ச்சில் நிலைத்திருங்க. ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து யாரு பிரதர் அப்படின்னா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. என் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார். மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். அவரோட இரத்தத்தினாலே நம் கழுவி சுத்திகரிக்கும் போது நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதம். நைட்டு சின்ன ஜெபம் முடிக்க போறேன். அப்படி இருக்கிற இடத்துல கண்களுக்கு மூடுங்க. அன்பின் கர்த்தாவே நன்றி துதிக்கிற சுயிரப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங்ல இருக்காங்க, கர்த்தர் வேலை அடைங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கணும், எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்.
எந்த குடும்பத்தில் கடனில் கண்ணீர், குடும்பத்துக்குள்ள பிரிவினை, எந்த குடும்பத்தில் பிரச்சனை போராட்டத்தில் இருக்காங்களோ கர்த்தர் சந்திங்க, அந்த குடும்பத்தை மீட்டெடுங்க. கற்பத்தின் ஜெபிக்கிறவங்க கர்த்தர் மனமிறங்கி ஆசிரிங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலை அடைங்க, குடும்பத்தை ஆசிரிங்க. உங்கள் நாம மேம்படுத்தும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசிரிங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரம்பா, சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் படுக்கையில் இருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உபவாச நாட்களிலே தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக வாழ, உண்மையாக வாழ, அன்பு கூற கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிக அளவில் நம்முடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபை செய்யுங்க. எல்லா தேசத்தில் ஜனங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் முறுக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.